பட்ஜெட்ல என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் போன் வேணுமா? உங்களுக்காக டெக்னோல இருந்து ஸ்பார்க் கோ 1 இதை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க, இவங்க லான்ச் பண்ணிருக்கிற பிரைஸுக்கு இது ஒர்த்தா இருக்கா பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா பாக்ஸ் என்னமோ இந்த டைம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கு. கீழே பார்த்தா 8GB RAM அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா மொபைல்ல இருக்கிறது என்னமோ 4GB RAM தான். 4GB விர்ச்சுவல் RAM. பின்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்குள்ள அப்படின்னு பார்த்தா உள்ள வந்து டெக்னோட அந்த ஸ்பார்க் கோ 1 மொபைல் இருக்கு. அதுக்கான சில பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் சிம் எஜெக்டர் பின், டிபியூ கேஸும் கவர் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த செக்மெண்ட்ல மற்ற பிராண்ட்ஸ் வந்து கொடுக்கறது இல்ல, பட் டெக்னோ தொடர்ந்து கொடுத்திருக்காங்க. இது போக ஒரு சார்ஜிங் கேபிள் 10 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ள இருக்கு. மொபைலோட டிசைன் என்ட்ரி லெவல் செக்மெண்டா இருந்தாலுமே டெக்னோ வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அது போக டக்குன்னு பார்த்தா ஐபோன் மாதிரி ஒரு ஃபீலும் வரும். அது போக மேல அந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட்மே நல்ல ஒரு ஷேப்ல பார்க்கறதுக்கு நல்ல லுக்கா கொடுத்திருக்காங்க. கீழே டெக்னோட பிராண்டிங் இருக்கு. கை வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் வந்து ஃபீல் ஆகுது. எட்ஜஸ் எல்லாம் ஃபிளாட்டா கொடுத்து கையில நல்லா ஹோல்ட் பண்ற அளவுக்கு தான் இந்த மொபைல் இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே 185 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 8.35 mm இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது கிளிட்டரி ஒயிட். இதுவே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இருந்தாலுமே உங்களுக்கு லைம் கிரீன், ஸ்டார்ட் ரைல் பிளாக் அப்படின்னு மொத்தம் 3 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க இந்த மொபைல்ல பெருசா ஹைலைட் பண்ற விஷயமே இதுல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த செக்மெண்ட்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள பார்த்தா பெரும்பாலான மொபைல்ஸ்ல 90 Hz தான் இருக்கும். பட் இதுல 120 Hz. அது அப்புறம் சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் மொபைல்ல வந்து 120 Hz இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாலுமே உள்ள போனா ஆட்டோ அப்படிங்கிற செலக்ட் பண்ற ஆப்ஷன் தான் இருக்கு. அதுல தான் 120 வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த 120 Hz எல்லா இடங்களிலுமே ஒர்க் ஆகிறது கிடையாது. முக்கியமா இந்த ஆப் டிராயர்ல கூட ஒர்க் ஆகிறது கிடையாது. ஏன்னா நிறைய மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 120 Hz ஒர்க் ஆகும். பட் ஆப் குள்ள எல்லாம் போகும்போது 60 Hz அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுல இங்க கூட ஒர்க் ஆகல. அதிகபட்சமா 120 Hz ஒர்க் ஆகிறது நம்ம செக் பண்ண வரைக்கும் 2 இடங்கள்ல தான். ஒன்னு இந்த டிராப் டவுன் பார், இந்த நோட்டிபிகேஷனை செக் பண்ணும்போது வருது. இன்னொன்னு கேலரி ஆப்பை ஓபன் பண்ணி அந்த போட்டோஸை ஸ்க்ரோல் பண்ணும்போது வருது. மற்ற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வருது. பட் இந்த செக்மெண்ட்ல அவங்க இருக்கு அப்படிங்கறத ஒரு பெரிய அளவுல மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. மத்தபடி ஒரு 120 Hz எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஸ்மூத்னஸ் எதுவுமே இதுல உங்களுக்கு கிடைக்காது. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இங்க 90% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. என்ட்ரி லெவல் அப்படிங்கறதுனால அது பெருசா குறை சொல்ல முடியாது. விஷுவல் பார்க்கும்போதுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த செக்மெண்ட்ல ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணா பிரைட்னஸ் ஓகேவா இருக்கு. பட் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் ஓகே. ஏன்னா இது LCD அப்படிங்கிறதுனால மேக்ஸிமமா இங்க 480 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் தான் கொடுத்திருக்காங்க. மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் போனா பொதுவா நான் யூனிசாக் ப்ராசஸரை விரும்புறதே கிடையாது. பட் இருந்தாலுமே பட்ஜெட் செக்மெண்ட்ல வரும்போது நிறைய மாடல்ஸ்ல அதையும் கொடுக்க தான் செய்றாங்க. இங்க யூனிசாக் T615 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல MediaTek கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் ஆப்டிமைசேஷன் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. இது 1.8 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு 12nm ப்ராசஸர். இதோட ஆன்டிடு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 260K பிளஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் பொதுவா பிராண்ட் கிளைம் பண்றதை நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியாது. ஆனா டெக்னோ சொன்னதை ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதோட பெட்டர் ஸ்கோரே நமக்கு வந்திருக்குது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்காங்க இந்த டெக்னோ. மற்றபடி த்ரோட்டல் டெஸ்ட் இதெல்லாமே பண்ணி பார்த்தா பெருசா கேமிங் மொபைல் கிடையாது. இருந்தாலுமே டெஸ்ட் பண்ணப்ப பெருசா அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே வரல. 89% மேல இதோட பெர்ஃபார்மன்ஸை இது யூஸ் பண்ணுது. நீங்க கேமிங் அப்படின்னு பார்த்தா நார்மலா உங்களுக்கு சின்ன சின்ன ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஓரளவு ஓகேவா இருக்கும். டே டு டே யூசேஜ்க்கு நீங்க வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு, கால் பேசுறதுக்கு, யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் இது ஓகேவா இருக்கும். பட் நீங்க ரொம்ப பேசிக்கான கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடணும், இந்த மாதிரி கொஞ்சம் ஹை எண்ட் கேம்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா இதுல ப்ளே பண்ண முடியாது. அப்படியே ப்ளே பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாக் ஆகும். ஆனா இவங்க மார்க்கெட்டிங் பண்றது எல்லாமே 4 இயர்ஸ் லாக் ஃப்ரீ யூசேஜ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்குலாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஒரு பேசிக்கான ஒரு ஸ்லோ யூசருக்கு இது போதுமானதா இருக்கும். அது போக இதுல இருக்கிறது என்னமோ 4GB RAM தான். 4GB விர்ச்சுவல் RAM. நீங்க ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதால பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காது. அது போக இவங்க ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த டைம் 64GB ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த செக்மெண்ட்ல ஆல்ரெடி இவங்களே 128GB லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் பழைய காலத்துக்கு போயிட்டு 64GB ல ஏன் வராங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா பொதுவா 6+128, 8+128 லாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இவங்க 4+64 ல லான்ச் பண்ணது அக்செப்டபிள் இல்ல. பேட்டரி எப்பவும் போல 5000 mAh இருக்கு. 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அத ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்ல முடியாது. ஆனா பாக்ஸ்க்குள்ள 10 வாட் அடாப்டர் தான் கொடுத்திருக்காங்க. உங்ககிட்ட ஒருவேளை 15 வாட் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு பதிலா இவங்க 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து பாக்ஸ்க்குள்ளேயுமே 18 வாட் அடாப்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மத்தபடி
மற்றபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்க பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல, ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா இங்க பேட்டரியை பெருசா யூஸ் பண்ற அளவுக்கு விஷயமும் இல்ல. சாஃப்ட்வேருக்கு தான் இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 Go எடிஷன் கொடுத்திருக்காங்க, iOS 14 மேல. அது போக ஒரு சில ப்ளூடூத் வந்து கொடுத்திருக்காங்க, அதையுமே நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே இப்போ வரைக்கும் வரல, ஒருவேளை இனிமே வருதா அப்படிங்கிறது தெரியல. பட் டெக்னோ பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மொபைல்ஸ்க்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஈவன் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கூட ப்ராப்பரா கொடுக்கிறது கிடையாது. அதனால தான் டெக்னோவை பத்தி தெரியாதவங்க வாங்குறாங்களே தவிர டெக்னோவை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க அதை வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணி சரியான அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் டெக்னோவை விரும்பி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த மொபைலுக்குமே எத்தனை அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்ல. இந்த செக்மெண்ட்ல பொதுவா யாருமே அப்டேட் கொடுக்கிறது கிடையாது. சாம்சங் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை இவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கேமராவுமே ரியர்ல 13 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. இருக்கிறதே ஒரு சென்சார் தான், அப்புறம் என்னடா பிரைமரி அப்படின்னு கேக்குறீங்களா? ஆனா படத்தை பாத்தீங்கன்னா 2 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இது கேமரா கிடையாதுங்க, ஐஆர் பிளாஸ்டர். பொதுவா ஐஆர் பிளாஸ்டர் அப்படினாலே டாப்ல தான் கொடுப்பாங்க. இவங்க என்னமோ வித்தியாசமா அதை இங்க வச்சு அதை கேமரா மாதிரி டிசைன் பண்ணி பயங்கரமா பில்டப் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஐஆர் பிளாஸ்டர், இங்க ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நானுமே ரொம்ப தேடி அப்புறமா தான் அது கேமராக்குள்ள இருக்கிறதையே கண்டுபிடிச்சேன். செல்ஃபி கேமரா இங்க 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுல பேசுற அளவுக்குலாம் இல்ல. ஓரளவு இந்த செக்மெண்ட்க்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா இருக்குது. செல்ஃபியுமே ஓரளவு நீங்க க்ளோஸ் அப்ல எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குற மாதிரி இருக்கும், ஜூம் பண்ணாம பாத்தீங்கன்னா. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே 1080 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. கேமராட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா எப்பயும் கொடுக்கறதா கொடுத்திருக்காங்க. அந்த டுயல் வீடியோ ஆப்ஷன் இருக்கு, ப்ரோ மோடும் கொடுத்திருக்காங்க. ஒரு சில ஃபில்டர்ஸும் இதுல கவர் பண்ணிருக்காங்க. இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. அது போக டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. ஓரளவு டீசென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் நல்ல லவுடா கேட்டுக்க முடியுது. அது போக 3.5 mm ஜாக்கும் இதுல கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல் தான். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 7300 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அமேசான், பிளிப்கார்ட் இது ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்குது. பட் இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இதோட பெட்டரான மொபைல்ஸே நிறைய இருக்குது. அதையும் தாண்டி நீங்க டெக்னோ தான் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா வரப்போற பிக் பில்லியன் டே சேல்ல 6500 6000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி கிடைச்சதுன்னா யாராவது வீட்ல ஒரு பேசிக்கான யூசர் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் போன் யூசருக்கு இந்த மொபைலை வாங்கி கொடுக்கலாம். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா இருந்தா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.